புது சிம் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது விதிமுறைகளை வந்து அமல்படுத்திருக்காங்க. நிறைய விதிமுறைகள் இருக்கு. இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்னென்ன விதிமுறைகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஒரு தனிநபர் ஒரு பர்சன் வந்து 9 சிம் கார்டு வரைக்கும் தான் அவங்களோட ஆதார் கார்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நீங்க கேட்கலாம், ஏன் ப்ரோ இருக்கிறதே ஒரு 4-5 டெலிகாம் தான் இருக்கு, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வி இப்படி சொல்லி இவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இதில் தாண்டி எங்க நான் போய் 9 வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு, அண்ட் உங்க லவர், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு மூலமா நீங்க வந்து பை பண்ணி வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அதனாலதான் வந்து சொல்றாங்க ஒரு நபருக்கு வந்து 9 சிம் கார்டு வரைக்கும் அலௌட், அதுக்கு மேல அலௌட் இல்லைன்னு சொல்லி புதிய விதிமுறையில சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு தனிநபர் வந்து பல்கான சிம்ஸை வந்து பை பண்ணி வாங்க முடியாது. ஆல்ரெடி வந்து 9 சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பல்கா வந்து ஆர்டர் பண்ணிட்டு போய் நீங்க வெளியே கூட கடையில கூட வைக்கலாம். ஒருவேளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு நீங்க வாங்கிட்டு போய் உங்களோட சொந்த கடைக்கு கூட பை பண்ணி போய் விற்கலாம். ஸோ அப்படி வந்து விற்க முடியாது. பல்கா நீங்க ஒருவேளை ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கம்பெனியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது ரூல் ரொம்பவே முக்கியமானது, நீங்க ஒரு சிம் வந்து வாங்குறீங்க, காலப்போக்கில் வந்து அந்த சிம்மை வந்து யூஸ் பண்ணாமே விட்டுறீங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 months கழிச்சு அது டீஆக்டிவேட் ஆயிருது. நீங்க யூஸ் பண்ணவே அந்த சிம்மை தூக்கி வெளியே தூர வச்சுட்டீங்க, அது டவர் எல்லாமே கனெக்ட் ஆகாம டீஆக்டிவேட் ஆகி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து கிட்டத்தட்ட 90 நாட்கள் கழிச்சு அதே நம்பர்ல அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. வேற யாராவது கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணி ஒருவேளை அந்த நம்பர் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது டீஆக்டிவேட் ஆகி கிட்டத்தட்ட 90 நாட்கள், அதுல இருந்து 90 நாட்கள் கழித்து தான் அந்த நம்பர் வந்து புதுசா வந்து யாராவது கேட்டாங்கன்னா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட், சிம் ப்ரொவைட்ஸ் பண்றவங்க டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கீழே டீலர்ஸாவோ ஒரு பிரான்ச்சைஸாவோ எடுத்து நடத்திருக்கணும். தனிநபரால் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் வந்து சிம்மை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வர ரூல்ஸ் எல்லாம் வந்து கடையில சிம்மை விற்கிறவங்களுக்கு தான். சிம்மை விற்கிறவங்க யாராவது ஒரு சிம் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பேர் இல்லாம, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில கடைகள் வந்து பாத்தீங்கன்னா சிம் வந்து கேட்டு வந்து அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. இனிமேல் அப்படி வந்து பண்ணக்கூடாது. எந்த ஒரு பர்சன் ஒரு சிம் வாங்குறாங்கனாலும் கேஒய்சி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்களோட வந்து பேரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டாக்குமெண்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தால், பக்காவாக இருந்தால் மட்டும் வந்து சிம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் சும்மா ஒரு தெரிஞ்சவங்களுக்கு பேர்ல இந்த மாதிரி ஃபேக்கா வித்துட்டு போய் அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அந்த சிம் கார்டில் நிறைய ஃபோர்ஜரிஸ், ஃப்ராட்ஸ் எல்லாமே நடக்குது. சிம் ஸ்வாப்ஸ் எல்லாம் நடக்குது. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் சிம்மை விற்கிறவங்க கண்டிப்பா யார் வாங்குறாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்களோட பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் கொடுத்து அது தெரிஞ்சு மேபி பின்னாடி பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் அபராதம் வந்து விதிப்பாங்க. ஸோ பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளிகபிள். இப்பதான் நடைமுறை கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, ஆல்ரெடி வந்து இது கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல இருந்தே வந்து முடிவெடுத்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் நீங்க புது சிம் வாங்க போறீங்கன்னா இதெல்லாமே அப்ளிகபிள். 9 சிம்முக்கு மேல வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது ஒரு ஆதார் கார்டுக்கு. ஸோ நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து அதுக்கும் ஷேர் பண்ணுங்க. புது சிம்மை வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சிம் வாங்க சொல்லுங்க. இல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் சரி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்